சிவசிவ திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல கருணையே வடிவமாக விளங்கக்கூடிய அன்னை திரிபுர சுந்தரி உடனமர் பசுபதீஸ்வர பெருமானுடைய பெரும் கருணையினாலும் திருவாமூர் பிறந்த அருந்தரு திருநாவுக்கரசு நாயனாருடைய குருவருளினாலும் மீண்டும் உங்களை இறையுருள் தேடி பகுதியில் சந்திக்கிறது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு என்னென்னா, நடக்கக்கூடிய மாதம் புரட்டாசி மாதம். அதாவது மாதங்கள்லேயே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதங்களில் இந்த புரட்டாசி மாதமும் ஒன்று. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம பொதுவாக மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள், காக்கும் தெய்வமாக விளங்கக்கூடிய வெங்கடேச பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய பல வகை திருநாமங்களை பெற்ற மகாவிஷ்ணு, அந்த மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த புரட்டாசி மாதம். பார்த்தோம்னா தெரியும், எல்லா பெருமாள் கோவில்கள்லையும் இந்த மாதங்களில் பெரும்பான்மையான கூட்டங்களை காணப்படும். பக்தர்கள் எல்லாம் மொட்டையடித்து வழிபாடு பண்ணுறது, கோயில்களில் போய் தரிசனம் பண்ணுறது, சனிக்கிழமைகளில் போயிட்டு, அதுவும் புரட்டாசி சனிக்கிழமைகள் ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த புரட்டாசி சனிக்கிழமையில் போயிட்டு மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுறது பெரிய ஒரு பாக்கியமாக கருதக்கூடிய ஒரு பக்தர்கள் விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதுவும் திருமலை அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பதியில் இருக்கக்கூடிய மலையப்ப சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வெங்கடேச பெருமாள், அந்த பெருமாளை போய் தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு அற்புதமான மாதம் இது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பெரும்பாலும் போயிட்டு திருப்பதியில் சனிக்கிழமைகளில் போயிட்டு அங்கே மொட்டை அடித்து வழிபாடு பண்ணிவிட்டு வீட்டில் வந்து தலுகை அப்படின்னு சொல்லக்கூடிய வழிபாடு, வீட்டில் பெருமாளுடைய படத்தை வச்சு அதுக்கு எல்லா வகையான பக்ஷணங்களையும் சமையல்களையும் செய்து வச்சு வீட்டிலையே மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணக்கூடிய அந்த நாள், அந்த சனிக்கிழமையில் வழிபாடு பண்ணுறது தலுகை அப்படின்னு சொல்லக்கூடிய வழிபாடும் வழக்கமும் நம்மக்கிட்ட இருக்குது. அத்தகைய மகாவிஷ்ணு வழிபாட்டுக்குரிய சிறப்பான மாதம் இந்த புரட்டாசி மாதம். அது மட்டும் இல்லாமல் இது பெருமாளுக்கு மட்டும் உகந்த மாதம் இல்லை, கருணையே வடிவாக விளங்கக்கூடிய அன்னை பராசக்தி. யாருன்னா, பராசக்தின்றது மூவருடைய அம்சம். லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி. அந்த மூவருக்கும் விழாவாக 3 நாட்கள் கொண்டாடக்கூடிய நவராத்திரி விழாவும் இந்த மாதத்தில் தான் இருக்குது. அந்த நவராத்திரி நாட்களில் பார்த்தோம்னா மொத்தம் 3 வகையான நவராத்திரிகள் உண்டு. அதில் சாரதா நவராத்திரின்னு சொல்லக்கூடிய அந்த 9 நாள், புரட்டாசி மாத அமாவாசையிலிருந்து அடுத்து 9 நாட்கள், 10ஆவது நாள் தசமி விஜயதசமியாக அந்த 10 நாள் கொண்டாடக்கூடிய வழக்கம், இந்த நவராத்திரி பூஜை செய்யக்கூடிய வழக்கம் இந்த மாதத்தில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆயுத பூஜைன்னு சொல்லக்கூடிய அந்த நவராத்திரியில் 9ஆவது நாள் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜைன்னு நம்ம கொண்டாடக்கூடிய நாள், நமக்கு எதெல்லாம் பயன்படுதோ அது அத்தனை பொருட்களுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக பூஜை செய்யக்கூடிய ஒரு நாள் அந்த ஆயுத பூஜை. அதனால தான் நம்ம வண்டி வாகனங்கள், நம்ம வேலைக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிகள், இதுக்கெல்லாம் பூஜை செய்யக்கூடிய நாளாக அதனால் கொண்டாடுறோம். மேலும் மறந்தோர்க்கு மாலைய பட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. வரக்கூடிய அமாவாசைகள்லேயே இந்த புரட்டாசி மாத அமாவாசைக்கு மட்டும் ஒரு சிறப்பு உண்டு. இந்த அமாவாசை மட்டும்தான் மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புரட்டாசி பௌர்ணமி, இந்த வருஷம் பார்த்தோம்னா 1ஆம் தேதியே பௌர்ணமி, புரட்டாசி 1. அந்த 1ஆம் தேதியிலிருந்து அடுத்து 16ஆவது நாள், அதாவது 16ஆம் தேதி அமாவாசை வரும். அந்த 15 நாட்களுக்கும் பேர் வந்து மகாலய பட்சம் அப்படின்னு பேர். அந்த மகாலய பட்சம் அப்படின்றது என்னென்னா, மறந்தோருக்கு மாலய பட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் திதி தெரியாமல், நாள் தெரியாமல் இறந்தவர்கள் பல பேர் இருப்பாங்க. பொதுவாக பார்த்தோம்னா நமக்கு முன்னாடி யார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம நினைவு தெரிந்த நாளில் இறந்தாங்களோ அவங்க திதியை மட்டும் தான் நம்ம கொடுத்து வச்சுருப்போம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம பெரியவர்கள், பாட்டன் பூட்டன், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சந்ததிகளை வளர்த்த பெரியவர்களை எல்லாம் அவங்களுக்குலாம் எந்த நாளில் அவங்க இறந்தார்கள், அவங்க எந்த நாளில் அவங்களுக்கு திதி கொடுக்கணுன்றதுலாம் நமக்கு தெரியாது. அந்த 7 ஜென்மங்களையும் 7 பிறவிகளையும் நமக்கு கொடுத்த அந்த முன்னோர்களை வழிபாடு செய்யும் விதமாக இந்த 15 நாட்கள் மாலையபக்ஷ வழிபாடு அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க. இது இன்றளவும் சில பேர்கிட்ட மட்டுமே இந்த பழக்கம் இருக்குது. நிறைய பேர் இந்த பழக்கங்களை மறந்துட்டாங்க. ஆனால் அந்த மகாலய அமாவாசைன்னு சொல்லக்கூடிய அந்த 15ஆவது நாள், அந்த கடைசி நாள் அமாவாசை அன்னைக்கு போயிட்டு எல்லாரும் தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. ஆனால்
இந்த 15 நாட்களுமே நம்ம சேர்ந்து அதை செய்யும்போது விரதமாகவோ இல்லை அசைவங்கள் நீக்கி பெரியவர்களை மனசில் நினச்சிட்டு தினப்படி அவங்களுக்கான எண்ணங்களை அவங்கள மனசில் பூஜித்து வரும்போது பித்ரு கர்மாக்கள்னு சொல்லக்கூடிய பித்ரு தோஷங்கள் எல்லாம் நம்மளை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதத்தில் இந்த அமாவாசைக்கு கொடுக்கக்கூடிய திதி, கொடுக்கக்கூடிய அந்த தர்ப்பணம் நேரடியாக பித்ருக்களை போய் சேரும் அப்படின்னும் நியம விதிகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகையினால உங்கள் வீட்டில் தெரிந்தோ தெரியாமலோ திதி தெரியாமல் இறந்தவர்கள், இன்னும் இருக்கக்கூடிய முன்னோர்கள், அவங்களுக்கெல்லாம் ஒரு வழிபாடு செய்யணும், பித்ரு கர்மா நம்மளை சேரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மகாலய அமாவாசையில் போய் ஒரு தர்ப்பணம் கொடுங்க. அது ஆற்றுலையோ ஆத்தங்கரையிலையோ குளத்தங்கரையிலையோ கடற்கரையிலோ எங்கு வேணுமானும் இருக்கலாம். நம்ம வட்டாரத்தில் பார்த்தோம்னா மொத்தம் ஆடி அமாவாசை, இந்த புரட்டாசி மாத அமாவாசை, மாசி மகம், இந்த 3 நாளுமே இந்த மாதிரி இறந்தவர்களுக்கு திதி தர்ப்பணங்கள் கொடுக்கக்கூடிய மதமாக இருக்குது. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு பார்க்க போனால் இந்த புரட்டாசி அமாவாசை தான். ஆகையினால ஆடி அமாவாசையும் மாசி மகமும் கூட விட்டுறலாமா, ஆனால் இந்த மகாலய அமாவாசை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க பெரியவங்க. ஆகையினால அன்பர்களே, பித்ருக்கள் சந்தோஷம் அடையணும்னா இந்த அமாவாசையில் நீங்கள் தர்ப்பணங்கள் செய்து வீட்டில் சமையல் செய்து காக்காய்க்கு சாதம் வச்சு படையும் பூஜை பண்ணுங்க. பித்ரு கர்மாக்கள் இல்லாமல், பித்ரு தோஷங்கள் இல்லாமல் எல்லாரும் நல்லபடியான சிறப்பான வாழ்வு வாழ்ந்து, அது மட்டும் இல்லாமல் அது அமாவாசைக்கு மறுநாளிலிருந்து வரக்கூடிய நவராத்திரின்னு சொல்லக்கூடிய அந்த 10 தினங்கள் எல்லா கோயில்களையும் வழிபாடுகள் நடக்கும். அதிலையும் கலந்துக்கிட்டு எல்லா விதமான சகல நலன்களையும் பெறணும்னு வேண்டி விரும்பி கேட்கப்படுகிறேன். சிவசிவா. நன்றி.